ஹலோ. ஸோ 10 நிமிஷம் இல்லைங்க, நான் ரொம்ப நேரமே அது அப்படியே செட் ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரிங்களா? ஸோ செட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கும், ஏன்னா நம்ம செட் ஆனால் தான் அதில் இருக்க எசன்ஸ் எல்லாமே இறங்கும். ஸோ அப்படி நான் இதை சக்கையை தனியாக எடுத்துட்டேன். உங்கள்கிட்ட ஒரு ஃபில்டர் இருக்குது அப்படின்னா அழகாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1.5 லிட்ரு பக்கம் நான் யூஸ் பண்ணேன் எண்ணெய். ஆனால் எனக்கு ஒரு 1.25 அளவுக்கு ரிமைனிங் கிடச்சிருக்கு. நம்ம ஊற்றும் போது பார்த்திங்கன்னா கலர் வேறு மாதிரி இருந்துச்சு. நான் கூட என்னடா இன்னும் கலர் மாறலைன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் கடைசியில் அதோட ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நல்ல எசன்ஸ்லாம் கீழே இறங்கி இந்த கலருக்கு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் டெய்லி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணலாம். இந்த சக்கையெல்லாம் உங்களுக்காகவே நான் தனியாக பிரித்து வச்சு காமிக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எப்போ குளித்தாலுமே முட்டையோட எக்கோட அந்த ஒயிட்டை எடுத்து நீங்கள் எப்பவுமே நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு குளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.